Hello students, today we are going to see Unit 1 Prose is First Flight written by Liambo Flaherty. So in this lesson, we are saying about the young seagull. நம்ம young seagull பற்றி இதில் பார்த்துட்ருக்குறோம். So we will continue the lesson. Then a monstrous terror seized him and his heart stood still. He could hear nothing, but it only lasted a moment. The next moment, he felt his wings spread outwards. The wind rushed against his breast feathers, then under his stomach and against his wings. He could feel the tips of his wings cutting through the air. ஸோ அந்த யங் சீகல் வந்து எங்கள் மதர் சீகல் என்ன பண்ணுது, இந்த யங் சீகல் வந்து ஃபஸ்ட்டு அது ஃப்ளை பண்ணணும், அது வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய பீக்கில் வந்து பீஸ் ஆஃப் ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்து க்ளோஸ் நியர் அந்த யங் சீகல் கிட்ட எடுத்துகிட்டு வந்து அது ஃபீட் பண்ண வருது. ஸோ அந்த டைமில் இது என்ன பண்ணுது, இது அறியாமலே இதை என்ன பண்ணுதுன்னு கேட்டால், ஸோ அது ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அந்த லெட்ஜிலேருந்து அந்த ரொம்ப ரொம்ப ஹங்க்ரியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், அது நியர் கிட்ட வந்து அந்த பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை வந்து அது நியரில் அது வந்து அதை எடுக்கணும், அது நம்ம ரொம்ப ஹங்க்ரியாக இருக்கிறதால அதுக்கு தேவை அப்படின்றதால என்ன பண்ணுதுன்னு கேட்டால், அது நியரில் வந்து கேட்ச் பண்ண நியரில் வந்துச்சு. Then a monstrous terror seized him and his heart stood still. ஸோ மான்ஸ்ட்ரஸ்னால் ரொம்ப ஃப்ரைட்டனிங், அதாவது ரொம்ப பயங்கரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த யங் சீகலுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டால் ரொம்ப டெரர், ரொம்ப பயங்கரமாக அது அறியாமலே ஒரு பயம் வந்து அதுக்கிட்ட இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் சீஸ்டு ஹிம்னா அஃபெக்டட் ஹிம். ஓகே, அந்த யங் சீகலுக்கு வந்து ரொம்ப ஒரு பயம் வந்துடுச்சு. ஹிஸ் ஹார்ட் ஸ்டூட் ஸ்டில். ஸோ ஒரே இந்த நிமிஷத்தில் என்ன ஆயிடுச்சு, அவனுடைய ஹார்ட் வந்து அப்படியே ஸ்டூட் ஸ்டில், அப்படியே நின்று போயிட்ட மாதிரி அது ஃபீல் பண்ணுது. ஹி குட் ஹியர் நத்திங். ஸோ அதுக்கு எதுவுமே கேட்கவே இல்லை, என்ன நடந்தது எதுவுமே கேட்கவே இல்லை. பட் இட் ஒன்லி லாஸ்டட் எ மூமெண்ட். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இது நடந்து ஒரே ஒரு நிமிஷம் ஆச்சு. த நெக்ஸ்ட் மூமெண்ட், அடுத்த நிமிஷம் என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஐ ஃபெல்ட் இஸ் விங்ஸ் ஸ்ப்ரெட் அவுட்வர்ட்ஸ். ஸோ ஒரே ஒரு நிமிஷம் இதனுடைய ஹார்ட் பீட் எல்லாம் அப்படின்னு ஸ்டாப் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு, அடுத்து நெக்ஸ்ட்டு நிமிஷம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், அதனுடைய விங்ஸ், அந்த யங் சீகலுடைய விங்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஸ்ப்ரெட் அவுட்வர்ட்ஸ்னால் ஸோ வெளியில் என்ன பண்ணுது, அவனுடைய விங்ஸ் வந்து ஃப்ளாப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. The wind rushed against his breast feathers, then under his stomach and against the wings. ஸோ அந்த விண்டு நம்ம காற்று சொல்லுவோம். ஸோ அந்த நம்ம பேர்ட்ஸ் பறக்கிறது பார்ப்போம். பேர்ட்ஸ் எப்படி பறக்கும், ஸோ விண்டு காற்று வந்து அப்படியே அந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான், அப்புறம் விண்டு காற்று அடிக்கும், அதை நோக்கி ஆப்போசிட்டில் தான் பேர்ட்ஸ் வந்து ஃப்ளை பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த விண்ட் வந்து ரஸ்ட் அகெயின்ஸ்ட் இஸ் பிரெஸ்ட் ஃபெதர்ஸ். ஸோ அந்த காற்று வந்து இதனுடைய அந்த பிரெஸ்ட் ஃபெதர்ஸ் எல்லாத்தையும் என்னது அகெயின்ஸ்டாக என்ன ஆகுதுன்னு கேட்டால் அப்படியே அதை ரஷ் பண்ணிக்கிட்டு அது ஃப்ளை பண்ணுது. தென் அண்டர் இஸ் ஸ்டொமக். ஸோ அது மட்டும் இல்லாத அந்த பிரெஸ்ட்டு மட்டும் இல்லாத ஸ்டொமக்கு. ஸோ இப்போ பேர்ட்ஸ் பறக்கிறப்ப நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த விண்டுக்கு அகெயின்ஸ்டாக ஆப்போசிட் இதில் வந்து அந்த ஃபெதர்ஸ் ஃப்ளாப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்டொமக் வந்து அதை நோக்கி ஆப்போசிட் இதில் அந்த விங்ஸ் அந்த இதுக்கு விண்டுக்கு ஆப்போசிட் இதில் அது ஃப்ளை பண்ணுது. தென் அகெயின்ஸ்ட் இஸ் விங்ஸ், அந்த விங்ஸ் என்ன பண்ணுது, அந்த விண்டுக்கு ஆப்போசிட் இதில் வந்து அகெயின்ஸ்டாக பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஹி குட் ஃபீல் த டிப்ஸ் ஆஃப் இஸ் விங்ஸ் கட்டிங் த்ரூ த ஹர். அது ஃபீல் பண்ணுது, எப்படி ஃபீல் பண்ணுது அப்படின்னு கேட்டால், அதனுடைய டிப்ஸ் ஆஃப் ஹிஸ் விங்ஸ், அந்த விங்ஸ்னுடைய டிப், அந்த லெட்ஜு வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த ஏர் அப்படியே காற்றை வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே கிழிச்சிக்கிட்டு அது பறக்கிற மாதிரி அதை ஃபீல் பண்ணுது. He was not falling headlong now. He was soaring gradually downwards and outwards. He was no longer afraid. He just felt a bit dizzy. Then he flapped his wings once and he soared upwards. He was not falling headlong now. ஸோ இப்போ வந்து அது என்ன பண்ணல, அந்த பறக்கும்போது அந்த விண்டுக்கு அந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் அதை நோக்கி அதை அகெயின்ஸ்டாக ஃப்ளை பண்ணும்போது இந்த டைம் அதை என்ன பண்ணல, கீழே அது விழவே இல்லை. என்கிட்ட அது ஏற்கனவே ஏன் அது ஃப்ளை பண்ணல அப்படின்னு கேட்டால், அதனுடைய விங்ஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நினச்சிச்சு. ஆனால் இப்போ வந்து அது கீழே விழலை. ஸோ ஹி வாஸ் சோரிங் கிராஜுவலி. ஸோ அது சோரிங்னா பறக்கிறது, எப்படி கிராஜுவல்னா ஸ்லோவாக இப்போ என்ன ஆகுது, அந்த யங் சீகல் வந்து ஃப்ளை பண்ணுது டவுன்வர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ், அப்படியே கீழே நோக்கி ஃப்ளை பண்ணுது. தென் அவுட்வர்ட்ஸ் வெளியில் அப்படியே பறக்குது. ஹி வாஸ் நோ லாங்கர் அஃப்ரைட். இப்போ அதுக்கு எந்த ஒரு பயமே இல்லை. ஹி ஜஸ்ட் ஃபெல்ட் எ பிட் டிஸி. ஆனால் அது நல்லா ஃப்ளை பண்ணுது, பயம் இல்லாமல் பறக்குது. ஆனால் வந்து எப்படி ஃபீல் பண்ணுது, கொஞ்சம் பிட் டிஸினா கொஞ்சமாக அது டிஸினா நம்ம என்ன சொல்லணும், நம்ம கிடினஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதாவது மயக்கம் வர மாதிரி ஃபீல் பண்ணுது. ஏன் அது மயக்கம் வர மாதிரி இருக்குன்னா, அது எதுவுமே சாப்பிடல லாஸ்ட் நைட்டு ஃபுல்லாகவே, எதுவுமே ரொம்ப பசியாக இருக்கிறதால அது கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி ஃபீல் பண்ணுது. ஆனால் பயம் இல்லாமல் பறக்குது. தென் ஹி ஃப்ளாப்ட் இஸ் விங்ஸ் ஒன்ஸ் அண்ட் ஹி சோர்ட் அப்வர்ட்ஸ். ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுது, அந்த விங்ஸை வந்து ஃப்ளாப் பண்ணி ஃபஸ்ட் ஒன்ஸ் ஃப்ளை பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுது, சோர்ட் அப்வர்ட்ஸ் மேலே நோக்கி என்ன பண்ணுது, பறக்குது.
Then he uttered a joyous scream and flapped them again. He soared higher. He raised his breast and banged against the wind. Gaulul. His mother swooped past him, her wings making a loud noise. He answered her with another scream. Then his father flew over him screaming. Then he saw his two brothers and sister flying around him, soaring and diving. Then he uttered a joyful scream. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுது, அட்டர்னா ஒரு நாய்ஸ் வந்து மேக் பண்ணுறது, ரொம்ப சத்தம் போட்டு கத்துறது, ரொம்ப சந்தோஷத்தோடு என்ன பண்ணுது, அது ரொம்ப கத்துது. என்கிட்ட அது இப்போ ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிச்சு பயமே இல்லாத. அண்ட் ஃப்ளாப்டு தெம் அகெயின், மறுபடியும் என்ன பண்ணுது, அந்த விங்ஸை இது பண்ணி ஃப்ளாப் பண்ணி மறுபடியும் மேலே அவுட்வேர்ட்ஸில் அப்வேர்ட்ஸு டவுன்வேர்ட்ஸு அவுட்வேர்ட்ஸில் அதனுடைய விங்ஸை வந்து என்ன பண்ணுது, ஃப்ளாப் பண்ணி பறக்குது. அது ஹி சோர்டு ஹையர், ரொம்ப ஹையர் மேலே நோக்கி அழகாக பறக்குது. அப்படியே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அது பறக்க ஃப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அது ஒரே ஹாப்பி சந்தோஷத்தோடு மேலே நோக்கி அழகாக ரொம்ப ஹை லெவலில் மேலே என்ன பண்ணுது, சோர் பண்ணுது. ஹி ரைஸ்ட் இஸ் பிரெஸ்ட். ஸோ அதனோட அந்த ஃப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் அவனுடைய பிரெஸ்ட்டை வந்து மேலே ரைஸ் பண்ணி பறக்குது. பேங்க்டு அகெயின்ஸ்ட் த விண்ட். பேங்க்டா அந்த மோதுறது சாஞ்சி எது பேங்க் பண்ணிட்டு அந்த விண்டை காற்றை நோக்கி என்ன பண்ணுது, அதனுடைய அந்த விங்ஸை வந்து அப்படியே அந்த ஃப்ளாப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. தென் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, கவுலூல் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு மேக் பண்ணி ஒரு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக என்ன பண்ணுது, ஃப்ளை பண்ணுது. ஹிஸ் மதர் சூப்டு பாஸ்ட் ஹிம். அந்த மதர் என்ன பண்ணுது, ஸோ இது இந்த கீழே பிறகுது அவங்க மதர் என்ன பண்ணுறாங்க, இது மேலே அப்வேர்ட்ஸில் மேலே வந்து அவங்க மதர் ரொம்ப எப்படி அந்த ஏரில் வந்து இவங்களும் என்ன பண்ணுறாங்க, சூப்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், மூவ் வெரி குயிக்லின்னு சொல்லிட்டு அவங்களும் அது மேலே என்ன பண்ணுறாங்க, இது கூட சேர்ந்து அவங்களும் ஃப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாஸ்ட் ஹிம். ஹர் விங்ஸ் மேக்கிங் ஏ லவுடு நாய்ஸ். அவங்க மதனுடைய விங்ஸ் என்ன பண்ணுது, ரொம்ப சத்தம் போட்டு அவங்களும் பறக்கிறாங்க. இந்த யங் சீகளும் ஃப்ளை பண்ணுது. தென் ஹி ஆன்சர்டு ஹர் வித் அனதர் ஸ்க்ரீம். ஃபஸ்ட் அவங்க மதர் சீகள் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சத்தம் போட்டு ஃப்ளை பண்ணுறாங்க. இது மறுபடியும் என்ன பண்ணுது, யங் சீகள் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க, மதர் சீகளுக்கு ஆன்சர் பண்ணுது எப்படின்னு. இதுவும் சத்தம் போட்டு என்ன பண்ணுது, கத்திக்கிட்டே இதுவும் ஃப்ளை பண்ணுது. தென் இஸ் ஃபாதர் ஃப்ளூ ஓவர் ஹிம் ஸ்க்ரீமிங். ஸோ அது மட்டும் இல்லாத அவங்க ஃபாதர் சீகளை என்ன பண்ணுறாங்க, இந்த யங் சீகளை நோக்கி என்ன பண்ணுறாங்க, இதுக்கு மேலே அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஸ்க்ரீம் ரொம்ப கத்திக்கிட்டே ஃப்ளை பண்ணுறாங்க. தென் ஹீ சா இஸ் டூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஃப்ளையிங் அரவுண்ட் ஹிம். இஸ் மதரும் ஃப்ளை பண்ணுறாங்க, தென் ஃபாதரும் ஃப்ளை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க டூ பிரதர்ஸ் சிஸ்டரும் என்ன பண்ணுறாங்க, இந்த யங் சீகளை அரவுண்டு அப்படியே சுற்றிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, அவங்களும் ஃப்ளை பறக்கிறாங்க. சோரிங் அண்ட் டைவிங், அப்படியே மேலே ஹையில் சோர் பண்ணுறாங்க, டைவ் பண்ணுறாங்க. ஸோ ஹோல் ஃபேமிலி வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக இந்த ஒரே ஹாப்பி சந்தோஷத்தோட ஃப்ளை பண்ணி பறக்கிறாங்க. தென் ஹீ கம்ப்ளீட்லி ஃபர்காட் தட் ஹீ ஹேட் நாட் ஆல்வேஸ் பீன் ஏபிள் டு ஃப்ளை அண்ட் கமென்ஸ்டு டு டைவ் அண்ட் சோர் ஸ்ட்ரைக்கிங் ஸ்ட்ரில்லி. தென் அதுக்கப்புறம் என்னாச்சு, கம்ப்ளீட்லி ஃபர்காட், இது ஃபுல்லாக டோட்டலாக என்ன ஆகிடுச்சு, மறந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டால், ஹீ ஹேட் நாட் ஆல்வேஸ் பீன் ஏபிள் டு ஃப்ளை. ஸோ எனக்கு பறக்கவே தெரியாது, நம்ம பறக்க முடியாது என்னால் அப்படின்றத வந்து டோட்டலாக என்ன பண்ணிடுச்சு, கம்ப்ளீட்டாக இந்த யங் சீகள் மறந்துச்சு. ஸோ கமென்ஸ் டு டைவ் அண்டு, ஸோ ஒரு கமென்ஸ்ட் அப்படின்னா மீனிங் இங்கே கொடுத்துருப்பாங்க, மேக்கிங் அ ஹை பிச்சுடு சவுண்ட், ரொம்ப சத்தம் போட்டு கத்துறது, டைவ் பண்ணுது, அப்படி சத்தம் போட்டு டைவ் பண்ணுது, மேலே பறக்குது. ஸ்ட்ரைக்கிங்னா கத்துறது, ஸ்ட்ரில்லி ரொம்ப அந்த பேர்ட்ஸ் மேக் பண்ணுற அந்த சவுண்டோட மேலே என்னது க்ரை கத்துது, டைவ் பண்ணுது, மேலே பறக்குது. ரொம்ப ஹாப்பி சந்தோஷத்தோடு அந்த ஹோல் ஃபேமிலியே பறக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹி வாஸ் நியர் த சீ நவ், ஃப்ளையிங் ஸ்ட்ரெயிட் ஓவர் இட், ஃபேஸிங் அவுட் ஓவர் த ஓஷன். He saw a vast green sea beneath him with a little ridges moving over it. He turned his beak sideways and crowed amusedly. His parents and his brothers and sisters had landed on this green floor in front of him. They were beckoning to him, calling shrilly. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஹி வாஸ் நியர் த சீ நவ். இப்போ அந்த யங் சீகள் எங்கே வந்துருச்சு, அந்த சீ. ஸோ அந்த லெட்ஜில் ஆல்ரெடி சொல்லியிருக்கல, அந்த லெட்ஜு கீழே டவுனில் பினீத்தில் வந்து ஒரு வாஸ்ட்டு சீ இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதில் நம்ம இப்போ எங்கே ஃப்ளை பண்ணும்போது அதில் விழுந்துருமோன்னு பயம் அதுக்கு இருந்தது. இப்போ என்ன பண்ணுது, யங் சீகள் வந்து நியர் த சீ, அந்த சீ கிட்ட அந்த நியர் மேலே அந்த வேவ்ஸ் இதாக வரும்ல, அந்த வேவ்ஸ்க்கு நியர் கிட்ட வந்து என்ன பண்ணுது, ஃப்ளை பண்ண ஆரம்பிக்குது. ஃப்ளையிங் ஸ்ட்ரைட் ஓவர் இட், அந்த சீக்கு மேலே என்ன பண்ணுது, அப்படியே அந்த ஸ்ட்ரைட்டாக அது மேலே அந்த சீக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக பறக்குது. அண்ட் ஃபேஸிங் அவுட்டு ஓவர் த ஓஷன், அந்த ஓஷனை நோக்கி அந்த ஃபேஸ் பண்ணுற மாதிரி அந்த ஓஷனுக்கு மேலே அழகாக ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுது, அது பறக்குது. இப்போ நியரில் அந்த சீ கிட்ட வந்துடுச்சு. இப்போ ஹி சா எ வாஸ்ட் கிரீன் சீ பினீத் ஹிம், அது பார்க்குது கீழே இருக்கிற அந்த பெரிய
ரொம்ப பறந்து இருக்கிற அந்த சீயை கீழே இருக்கிற அந்த சீயை பார்க்குது வித் லிட்டில் ரிட்ஜஸ் மூவிங் ஓவர் இட். அந்த சீக்கு மேலே என்ன இருக்கும் நம்மளுக்கு தெரியும், ரிட்ஜஸ்னான்னு கேட்டால் வாட்டர் ஷெட். இப்போ நம்ம வந்து கடலில் இருக்கும்போது அந்த வேவ்ஸ் வரும்போது அது சின்ன சின்ன ட்ராப் வாட்டர் ஷெட்லாம் இருக்கும் மேலே இருக்கும்ல. ஸோ அது மாதிரி இது கீழே அந்த விரிந்திருக்கிற அந்த சீ பெனீத் பார்க்குது. அது மேலே வாட்டர் ரிட்ஜஸ் வந்து அந்த வாட்டர் ஷெட் வந்து அது மேலே மூவ் ஆகிருக்கிறத இது வந்து கீழே பார்க்குது. இட் டர்ன்ட் இஸ் பீக் சைட்வேஸ். அதில் என்ன பண்ணுது, அதனுடைய பீக்கு அதனுடைய அழகை என்ன பண்ணுது கேட்டால் சைடில் அந்த வேவ்ஸில் அப்படியே சைடில் 2 சைட்லேயும் அழகாக அது அப்படியே அந்த பீக்கில் வந்து அந்த வாட்டர் வந்து டச் பண்ணுது. தென் க்ரௌட் அம்யூஸ்லினா ரொம்ப ஹாப்பி ரொம்ப டிலைட்டட் சந்தோஷம் ஹாப்பியாக இருக்கிறது. க்ரௌடட்னா அட்டட் எ லவுட் க்ரை ரொம்ப சத்தம் போட்டு கத்துறது. அப்படியே ஒரு ஹாப்பி சந்தோஷத்தில் என்ன பண்ணுது, ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுது, சத்தம் போட்டு கத்துது. அது க்ரை பண்ணுது, தென் ஸ்க்ரீம் பண்ணுது. தென் his parents and his brothers and sister had landed on this green floor in front of him. ஸோ இந்த யங் சீகளுக்கு ஆப்போசிட்டில் அந்த இன்ஃப்ரண்ட்டை இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு பிளாட்டூ சொல்லியிருக்கல, அங்கே வந்து என்னுடைய பேரண்ட்ஸு என்னுடைய பிரதர்ஸு சிஸ்டர் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அந்த க்ரீன் ஃப்ளோர் அந்த பிளாட்டூ அந்த க்ரீன் பறந்துருக்கிற அந்த க்ரீன் ஃப்ளோரில் வந்து அவங்க லேண்ட் ஆகிட்டு இதுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. நின்றுட்டு இது பார்த்துட்டே இருக்கிறாங்க. தேவர் பெக்கனிங் டு ஹிம். அவங்க எல்லாரும் அவங்களோட ஃபாதர் மதர் 2 பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பெக்கனிங்னு சொன்னால் மேக்கிங் எ ஜெஸ்டர் வித் த ஹேண்ட் ஆர் ஹெட் டு என்கரேஜ் சம்மொன் டு அப்ரோச் ஆர் ஃபாலோ. இப்போ நம்ம யாராச்சும் ஒருத்தவங்களை வந்து என்ன பண்ணோம், யாராச்சும் ஒருத்தவங்களை நம்ம என்கரேஜ் பண்ணுறது எதுக்கு எப்படி அதுன்னு கேட்டால் ஏதோ ஒரு ஜெஸ்டர் மூலிமா ஏதோ ஒரு சைகை காமிச்சு கையிலையோ இல்லாட்டா ஹெட்லேயோ வந்து ஏதோ ஒரு ஜெஸ்டர் காமிச்சு அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம சொல்கிறது தான் வந்து பெக்கனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க பிரதர் சிஸ்டர் பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஜெஸ்டர் காமிக்கிறாங்க. காலிங் ஸ்டில்லிங் ரொம்ப சத்தம் போட்டு கத்துறாங்க, அப்படியே ஃபாலோ பண்ணுவோம், அப்படியே ரொம்ப நல்லா பறக்கிற அப்படின்னு சொல்லாமல் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஹி ட்ராப்ட் ஹிஸ் லெக்ஸ் டு ஸ்டாண்ட் ஆன் த க்ரீன் சி. ஸோ அது ரொம்ப பயப்பிடிச்சு ஃபியர் ஆச்சு இல்லை, ரொம்ப பயம் இருந்தது, எப்படி அந்த வாஸ்ட் சீயில் ஃப்ளை பண்ணுறது, எப்படி வந்து டைவ் பண்ணி அந்த ஃபிஷ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுது, இப்போ ட்ராப்ட் ஹிஸ் லெக்ஸ் டு ஸ்டாண்ட் ஆன் த க்ரீன் சி. அந்த க்ரீன் சி இருக்குல்ல, அந்த க்ரீன் அந்த கடலில் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் என்னுடைய லெக்ஸை வந்து என்ன பண்ணுது, அது மேலே அந்த வேவ்ஸ் வருது பாரு, அந்த மேலே வந்து ட்ராப் பண்ணுது, அது மேலே வந்து நிற்க ட்ரை பண்ணுது. ஹிஸ் லெக்ஸ் sank into it. He screamed with fright and attempted to rise again, flapping his wings, but he was tired and weak with hunger, and he could not rise, exhausted by the strange exercise. His feet sank into the green sea, and then his belly touched it, and he sank no farther. நெக்ஸ்ட் என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இது அந்த வாஸ்ட் சீ இருக்குல்ல, அந்த க்ரீன் சீயில் வந்து என்னுடைய லெக்ஸை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் திரும்ப ஹிஸ் லெக்ஸ் sank into it. ட்ராப் பண்ணோடனே அந்த லெக்ஸ் என்ன ஆகுது, சாங்க்னா சங் அப்படின்னு சொல்லுவாங்க, முழுகிறது. ஸோ அந்த லெக்ஸ் வந்து என்ன ஆகுது, அந்த க்ரீன் சீயில் வந்து உள்ளே முழுக ஆரம்பிக்குது. ஹீ ஸ்க்ரீம்டு வித் ஃப்ரைட்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இன்டென்ஸ் ஃபியர், ரொம்ப பயப்படுறது. ஸோ ரொம்ப பயத்தோடு என்ன பண்ணுது, ஸ்க்ரீம் கத்துது. அது என்ன இந்த பயத்தில் கத்துது, ஏன்னா அது என்னுடைய லெக்ஸ் என்ன ஆகுது, அந்த சீல் வந்து முழுக ஆரம்பிக்குது. ஸோ ஜஸ்ட் இப்போ தான் ஃப்ளை பண்ண ட்ரை பண்ணுச்சு, இன்னும் அந்த வந்து ஃபுல்லாக வந்து அதுக்கு வந்து இன்னும் எல்லாம் அந்த எக்ஸசைஸ் அது எப்படி பண்ணணும், எப்படி டைவ் பண்ணணும், எப்படி வந்து அது எல்லாமே இன்னும் அது கற்றுக்கல. ஸோ அதனால் ரொம்ப பயம் இருக்குது அதுங்கிட்ட. ஃபஸ்ட்டு பயப்படலாம், ஆனால் இந்த சீக்கிட்ட வந்தோடனே கொஞ்சம் ஃபியர் அதுக்கு வருது. தென் attempted to ரைஸ் அகெயின். மறுபடியும் என்ன பண்ணுது, மேலே அந்த வாஸ்ட் க்ரீன் சீயில் வந்து அதனுடைய லெக்ஸை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அது சேங்க் முழுக ஆரம்பிச்சிச்சு. டக்குன்னு என்ன பண்ணுது, ரைஸ் செகண்ட் மாதிரி அதிலேருந்து மறுபடியும் ரைஸ் ஆகுது, மேலே எழுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஃப்ளாப்பிங் இஸ் விங்ஸ். அந்த விங்ஸை வந்து ஃப்ளாப் பண்ணிவிட்டு திரும்ப அந்த சீலேருந்து மேலே வந்து ரைஸ் ஆகுது ட்ரை பண்ணிட்டு அட்டம் பண்ணுது. பட் ஹி வாஸ் டயர்ட் அண்ட் வீக். ஆனால் இருந்தாலும் என்ன ஆகிடுச்சு, அது ரொம்ப டயர்டாகிடுச்சு, ரொம்ப அந்த ரொம்ப வீக்காக இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால் அது ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடவே இல்லை, ஒரு ஹோல் நைட் ஹோல் டே ஃபுல்லாகவே எதுவுமே அதுக்கு ஃபுட்டு எதுவும் கிடைக்காததால ரொம்ப ஹங்க்ரியாக இருக்கிறதால அது ரொம்ப டயர்டாக வீக் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாத ஹங்கர் அண்ட் ஹீ குட் நாட் ரைஸ், எக்ஸாஸ்டட் பை த ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸசைஸ். இது அதனால் என்ன பண்ண முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்குது, அது மட்டும் ரொம்ப பசியாகவும் இருக்குது. தென் ஹீ குட் நாட் ரைஸ். அதனால் என்ன பண்ண முடியல, அந்த க்ரீன் சீலேருந்து அந்த ட்ராப் பண்ண அந்த சங்க் ஆகிட்டு இருக்கிற அவனோட லெக்ஸை வந்து மேலே எடுத்து எழ முடியல. ஏன் அப்படின்னு கேட்டால் எக்ஸாஸ்டட், ரொம்ப வெரி டயர்ட். எக்ஸாஸ்டட்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டால் பை த ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸசைஸ். அது ஹோல் டே என்ன பண்ணுச்சு, அந்த நாள் ஃபுல்லாக அது இந்த ஃப்ளாப் பண்ண அந்த விங்ஸ் வந்து ஃப்ளாப் பண்ணிவிட்டு ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிச்சுல்ல, பறக்க ஆரம்பிச்சோன்னு அது என்னென்ன பண்ணு, நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணிச்சு பாரு. அப்படியே மேலே வந்து அப்வர்ட்ஸில் அப்படியே என்னது சோர் பண்ணுறது, டைவ் பண்ணுறது,
அவுட்வேர்ட்ஸில் தென் வந்து என்னது அப்வேர்ட்ஸில் மேலே இது நிறைய எக்ஸசைஸ்லாம் செஞ்சுச்சு பாரு. அது மாதிரி அந்த ஃபுல்லாக நிறைய ஒரு ரொம்ப கத்திக்கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த செஞ்ச அந்த எக்ஸசைஸால் அது என்ன ஆயிடுச்சு, திரும்ப மறுபடியும் அதனுடைய அதை வந்து அந்த க்ரீன் சீலேருந்து அதனுடைய லெக்ஸை வந்து மேலே எடுத்து ரைஸ் பண்ண அதனால் முடியல. ரொம்ப டயர்டாகிடுச்சு, ரொம்ப பசியும் கூட இருக்கிறதால அதனால் எதுவுமே பண்ண முடியல. ஹிஸ் ஃபீட் sank into the green sea. அதனுடைய பாதை என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் அந்த க்ரீன் சீல முழுக ஆரம்பிச்சிச்சு, முழுகிடுச்சு. அண்ட் தென் இஸ் பெல்லி touched it. அது மட்டும் இல்லை, அந்த ஃபீட்டு மட்டும் இல்லை, அந்த பேர்ட்ஸினுடைய பெல்லி நம்ம வயிறு ஸ்டொமக் சொல்லுவோம் பாரு, அந்த பெல்லி என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த க்ரீன் சீல அப்படியே டச் ஆகிடுச்சு, அதுலேயும் டச் பண்ணுது அப்படியே. ஸோ அந்தளவு க்ளோஸ் அப்படியே. இப்போ நம்ம நம்ம பேர்ட்ஸ்லாம் டைவ் பண்ணி பார்த்துருப்போம் அழகாக. ஜஸ்ட் அந்த சீ இருக்குல்ல, கடலில் வந்து அந்த வாட்டர் அப்படியே டச் பண்ணி போயிட்டு அந்த ஃபிஷ்ஷை வந்து கேட்ச் பண்ணிவிட்டு மேலே எழுந்து வந்துடும். ஆனால் இதனால் என்ன பண்ண முடியல. இப்போ தான் இது ஃபஸ்ட் டைம் வந்து அது க்ரீன் சீக்கிட்ட வந்து அந்த டைவ் பண்ணுது, கற்றுக்குது, இப்போ தான் லேர்ன் பண்ணுது. ஆனால் அந்த ஹங்கர் பசியால் ரொம்ப வீக்காக டயர்டாக இருக்கிறதால அதனால் திரும்ப அந்த வாட்டரை வந்து டச் பண்ணிவிட்டு திரும்ப அதனால் மேலே எழுறதுக்கு ரைஸ் பண்ண அதனால் முடியல. ஸோ அதனால் அந்த பெல்லி அதனுடைய ஃபீட் எல்லாமே ரொம்ப டீப்பாக அந்த வாட்டரில் அப்படியே சேங்க் ஆகிட்டு முழுகிற மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சு. அண்ட் ஹீ சேங்க் நோ ஃபார்தர். ஸோ அதனுடைய பெல்லியும் அந்த ஃபீட் மட்டும்தான் அந்த வாட்டர் அந்த க்ரீன் சீல வந்து என்ன ஆகிடுச்சு, சேங்க் ஆகிடுச்சு. ஆனால் வந்து சேங்க் நோ ஃபார்தர், ஃபுல்லாக அதனுடைய ஹோல் பாடியும் வந்து அது என்னது அந்த வாட்டரில் வந்து சேங்க் ஆகல, ஃபுல்லாக முழுகலை. தென் ஹி வாஸ் ஃப்ளோட்டிங் ஆன் இட். ஸோ இன்னுமே என்ன பண்ணுது, அது பறக்குது. அந்த க்ரீன் சீ இருக்குல்ல, அது மேலே வந்து என்ன ஆகுது, ஃப்ளோட்டிங் மேலே மிதக்குது. ஸோ மேலே அது ஃப்ளை பண்ணிட்டு பறக்கணுன்ட்டு ட்ரை பண்ணுது. ஆனால் அது என்ன பண்ணுது, ஃபுல்லாக முழுகாத மேலே அது மிதக்குது. ஃப்ளோட்டிங்னா சொல்லுவோம் மேலே மிதக்கிறது. அண்ட் அரவுண்ட் ஹிம் இஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங் ப்ரைஸிங் ஹிம் அண்ட் தேர் பீக்ஸ் வேர் ஆஃபரிங் ஹிம் ஸ்க்ராப்ஸ் ஆஃப் டாக் ஃபிஷ் ஹி ஹேட் மேட் இஸ் அ ஃபஸ்ட் ஃப்ளைட். ஸோ நெக்ஸ்ட் அந்த ஃபேமிலி இது மேலே என்ன பண்ணுது, அந்த ஃப்ளோட் ஆகுது. அண்ட் அரவுண்ட் ஹிம் இதை சுற்றி இந்த யங் சீகளை சுற்றி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஹோல் ஃபேமிலி, அந்த ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங், அந்த ஃபேமிலி ஃபுல்லாகவே ரொம்ப சத்தம் போட்டு கத்துறாங்க. அண்ட் ப்ரைஸிங் ஹிம், இதை வந்து ரொம்ப பாராட்டுறாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஓகே, நீ வந்து அழகாக அந்த ஆர்ட் ஆஃப் ஃப்ளைட்டு நல்லா கற்றுக்கிட்ட, எப்படி வந்து டைவ் பண்ணுறது எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் பண்ணுறாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அந்த பீக்ஸ் were offering him scraps of dog fish. So their beaks and the father, mother and the brother, sister அவங்களுடைய beaks அந்த அலகில் என்ன வச்சுருக்காங்க அவங்க, டாக் ஃபிஷ்ன்றது கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷில் வந்து ஒரு வகை. அந்த டாக் ஃபிஷ் அவங்க பீக்கில் வந்து வச்சுட்ருக்காங்க. அந்த என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த யங் சீகள் வந்து ரொம்ப ஹங்கரியாக பசியில் இருக்குல்ல, இருந்தாலும் அது என்ன பண்ணுது, அழகாக அந்த ஃப்ளை பண்ண கற்றுக்குச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டைவ் பண்ணியும் அது லேர்ன் பண்ணிக்கிச்சு. அதனால் இவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப சத்தம் போட்டு கத்திட்டு அந்த யங் சீகளுக்கு என்ன கொடுக்குறாங்க, ஆஃபர்னா கொடுக்குறது என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் ஸ்க்ராப்ஸ் ஆஃப் டாக் ஃபிஷ், அந்த டாக் ஃபிஷ்னுடைய அந்த துண்டு, அந்த ஸ்க்ராப்ஸ், அந்த இது வந்து இதுக்கு இவங்களுடைய பீக்லேருந்து அந்த யங் சீகளுடைய பீக்குக்கு வந்து அவங்க அந்த ஃபுட்டு வந்து அந்த டாக் ஃபிஷ்னுடைய அந்த இது வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் ரொம்ப ஹோல் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. தென் ஹி ஹேட் மேட் இஸ் அ ஃபஸ்ட் ஃப்ளைட். ஃபைனலி என்ன ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டால் அந்த யங் சீகள் என்ன பண்ணுது, அதனுடைய ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஃபஸ்ட்டு அது பறக்கனுடைய அந்த ஆர்ட், அந்த கலையை வந்து என்ன பண்ணிச்சு, அது லேர்ன் பண்ணிடுச்சு, கற்றுக்குச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் பண்ணுறாங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.